ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துட்டு முந்திரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். முந்திரியை நல்லா வறுத்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுன்னு இது நெய்லேருந்து அப்படியே எடுத்துடலாம். முந்திரி எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துடலாம். 100 கிராம் பச்சை பயிருக்கு 150 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பச்சைப்பயிறு பாயாசம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செய்யும்போது தாங்க பாயாசத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இது நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை நம்ம வடிகட்டுறதுனால பார்த்திங்கன்னா தூசி குப்பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அந்த வடிகட்டியில் அப்படியே தங்கிரும். வெல்லத்தை வடிகட்டிட்டு அதே பேனில் பார்த்திங்கன்னா 100 கிராம் பச்சைப்பயிறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பச்சைப்பயிரில் நல்லா கலர் மாறி வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வெயில் காலத்தில் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாயாசம் வச்சு சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் சத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிரில் இருக்குங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இது அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். இந்த பச்சைப்பயிறு அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ தான் வெல்லத்தோட இனிப்பு பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணும். நல்லா 4 விசில் விட்டதுக்கப்புறமா பச்சை பயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், பச்சை பயிர் சூப்பராக நல்லா வெந்துருச்சு. 4 விசில் தாங்க விட்டேன், நல்லாவே வெந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெள்ளை தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போதான் சீக்கிரமாக அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது ஓரளவு கொதி வந்துருச்சுன்னா இது கூட பால் சேர்த்துக்கலாம். நான் பாக்கெட் பால் தாங்க சேர்த்துக்கிறேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்கெட் பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பசும்பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிற்றால போகிறது, வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பச்சைப்பயிறு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதனாலவே சீக்கிரமாக ஜீரணமாகும். அடுத்தது இது கூட பார்த்தீங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே பச்சைப்பயிரை நல்லா வறுத்து வேக வச்சதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆளும் நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா தான் சேர்த்துருக்குறோம். பாயாசம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுலாம். இப்போது ஸ்கூல் லீவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பச்சைப்பயிறு பாயாசம் செஞ்சு தரலாம். இது லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாயாசத்தை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நார்மலாகவே நீங்கள் வேக வச்சோ அப்படி இல்லைனா பொரியல் செஞ்சோ இல்லைனா சாதம் செஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாயாசம் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிக்காது. அதாங்க, நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.